டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த பயங்கர கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 8 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் நடந்தது என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நாட்டின் உச்சபட்ச பாதுகாப்பு பகுதியான டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் டெல்லியின் மையப்பகுதியில் செங்கோட்டை அமைந்துள்ளது. இங்கிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் உள்ள செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் பகுதி வழக்கம் போல நேற்று மாலை 6 மணி அளவில் பரபரப்பாக காணப்பட்டது. அப்போது மெட்ரோ ரயில் நிலையத்தின் 1ஆம் நுழைவாயில் அருகே உள்ள சாலையில் மாலை 6:52 மணிக்கு ரெட் சிக்னல் போடப்பட்டது. ரெட் சிக்னலை கண்டதும் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை மெதுவாக நிறுத்தினர். ரெட் சிக்னல் காரணமாக மெதுவாக சென்ற கார் ஒன்றும் நிறுத்தப்பட்டது. உடனே யாரும் எதிர்பாராத விதமாக அந்த கார் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. பரபரப்பான நேரம் என்பதால் வெடித்து சிதறிய கார் அருகே ஏராளமான வாகனங்கள் இருந்தன. அதில் குறிப்பிடத்தக்க அளவில் பயணிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கார் வெடித்த உடனே 3க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. தீயானது அருகில் இருந்த மற்ற வாகனங்களுக்கும் பரவியது. இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. அருகில் உள்ள கட்டடங்களின் கண்ணாடிகள் வெடித்து சிதறின. क्योंकि करीब में जा नहीं सकते थे। फिर यहाँ पे साइड में हमने देखा इंसान का हाथ पड़ा हुआ पूरा फटा हुआ। फिर आगे उस साइड देखा तो फेफड़ा पड़ा हुआ इंसान का। तो इतना ये आदमी सोच भी नहीं सकता कि एकदम से हुआ तो क्या हुआ इंसान। गाड़ी इको बताई जा रही है फिर सर, क्या पता है गाड़ी वहाँ पे होंडाई का वो पड़ा हुआ है पूरा उसके साथ में फेफड़ा आगे। ये देखे लपट देखा, अपने छत से देखा, तभी मैं नीचे उतर के आया कि जरा देखो कहाँ है। और तो पता नहीं किसी तरह की कोई आवाज आपने सुनी? बहुत जोर आवाज आई। कहीं मैंने अपनी आवाज के भी नहीं सुना। धमाके के दहल पे मैं 3 बार गिरा हूँ, उठाऊं फिर गिरा हूँ, उधर धरती फटने वाला है, इतनी तेज धमाका हुई है। ठीक है. தகவல் அறிந்து 7க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காயமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் 8 பேர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த டெல்லி காவல்துறை, NIA, தேசிய பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சீல் செய்து விசாரணையை தொடங்கினர். आज करीब 6:52 पे एक यहाँ पे रेड लाइट पे एक स्लो मूविंग व्हीकल जो रेड लाइट की तरफ आके रुका था, उसमें एक ये एक्सप्लोजन हुआ है. இதனிடையே டெல்லி காவல்துறை ஆணையர், காவல்துறை புலனாய்வுத்துறை தலைவருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா அனைத்து CCTV கேமராக்களையும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். दिल्ली क्राइम ब्रांच, दिल्ली स्पेशल ब्रांच की टीमें स्पॉट पर पहुंची है. NSG और NIA की टीम FSL के साथ अभी गहन जांच करने का शुरू किया है. தொடர்ந்து லோக் நாயக் ஜெயப்பிரகாஷ் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற அமித்ஷா அங்கு சிகிச்சை பெறும் காயமடைந்தவர்களின் நிலை குறித்து கேட்டறிந்தார். சம்பவ இடத்தையும் நேரில் பார்வையிட்டார். முன்னதாக நிலைமை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி விவரங்களை கேட்டறிந்தார். டெல்லியில் குண்டுவெடிப்பு நடந்த கார் ஹரியானா பதிவெண் கொண்டது என்பதும் அதன் தற்போதைய உரிமையாளர் புல்வாமாவைச் சேர்ந்தவர் என்பதும் அம்பலமாகியுள்ளது.
டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கும் ஹரியானாவில் 350 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் புலனாய்வு அமைப்புகள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளன. காஷ்மீரில் பயங்கரவாத அமைப்பினருக்கு ஆதரவாக நோட்டீஸ் ஒட்டப்பட்டது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த வாரம் உத்தரப்பிரதேசத்தின் சாகரான்பூரில் அடில் அகமது என்ற மருத்துவர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு சொந்தமான லாக்கரில் இருந்து AK-47 வகை துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் வசித்து வரும் மற்றொரு மருத்துவரான முஜாமில் ஷகில் என்பவரது வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்பொழுது 350 கிலோ வெடி மருந்துகள், டைமர்கள், துப்பாக்கி, பேட்டரிகள், வாக்கி டாக்கிகள், 12 சூட்கேஸ்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் டெல்லி செங்கோட்டை ரயில் நிலையம் அருகே குண்டுவெடிப்பு நடந்த ஹூண்டாய் i20 மாடல் கார் ஹரியானா மாநில பதிவெண் கொண்டது என்பதை விசாரணை அமைப்புகள் உறுதி செய்துள்ளன. HR26CE 7674 என்ற பதிவெண் கொண்ட அந்த காரின் முன்னாள் உரிமையாளர் ஹரியானாவைச் சேர்ந்த முகமது சல்மான் என்பது தெரியவர அவரை கைது செய்தனர். இதனிடையே சென்னை உட்பட நாட்டின் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. குறிப்பாக 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவுள்ள பீகாரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன. கூட்டமான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் எச்சரிக்கையோடு இருக்கும்படியும் இந்தியாவில் உள்ள தங்கள் குடிமக்களுக்கு அமெரிக்கா, பிரிட்டிஷ் உள்ளிட்ட நாடுகள் அறிவுறுத்தியுள்ளன. டெல்லியில் வெடித்த காரின் முன்னாள் உரிமையாளர் முகமது சல்மான் டெல்லியில் உள்ள ஓக்லா பகுதியைச் சேர்ந்த தேவேந்தர் என்பவரிடம் அந்த காரை 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் விற்பனை செய்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. அந்த காரின் தற்போதைய உரிமையாளர் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா அருகே உள்ள ஷம்புரா கிராமத்தைச் சேர்ந்த தாரிக் என்பதும் காவல்துறையினரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்புச் சட்டமான உபா சட்டத்தின் கீழ் டெல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.